நகரங்களின் வளர்ச்சியும் காடுகளின் வீழ்ச்சியும் வேண்டாத விருந்தாளிகளா வன விலங்குகளை ஊருக்குள்ள வரவழைக்குது. அப்படி அடிக்கடி வந்து அபாயத்தை கொடுத்து தானும் அபாயத்துல சிக்கிற ஒரு வன உயிரினம் தான் யானை. அப்படி யானைகள் ஊருக்குள்ள நுழைய முற்படும் போது அதை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் தடுக்கிற ஒரு சாதனத்தை உருவாக்கி இருக்காரு மாணவர் பத்மகுமார். என் பேரு பத்மகுமார். நான் நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் SLB ஸ்கூல்ல 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன். நானும் என் நண்பர்களும் சேர்ந்து யானைகள் வந்து ஊருக்குள்ள வர்றதை தடுக்கிறதுக்கான ஒரு நவீன வகையான அலாரத்தை உருவாக்கியிருக்கோம். எங்க மாவட்டத்திலும் சரி பிற மாவட்டங்களிலும் சரி நாங்க வந்து நியூஸை பார்க்கும்போது யானைகளால பெரிய அளவுல இழப்பு ஏற்படுறதை நான் வந்து பார்த்தேன். அதுல என்னன்னா ஒரு முறை யானை வந்துட்டு போச்சுன்னா அதனால விவசாயிகளுக்கு 4 லட்சம் வரைக்கும் இழப்பு ஏற்படுது. பொருளிழப்பு மட்டும் இல்லாம பெரிய அளவுல உயிரிழப்பும் ஏற்படுது. இதை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நாங்க இந்த கண்டுபிடிப்பை உருவாக்கணும். இதுவரைக்கும் யானைகள் வயல்லையோ ஊருக்குள்ளேயோ வரும்போது அதை தடுக்கிறதுக்கு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ல மின்வெளிகளை பயன்படுத்துறாங்க, இல்லாட்டி வெடிகுண்டுகளை பயன்படுத்தி அந்த சட்டத்தை ஏற்படுத்தி யானைகளை வந்து விரட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா மயக்க ஊசிகளை பயன்படுத்தி யானைகளை வந்து விரட்ட அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா வெடின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெடிகளை பயன்படுத்துறது மூலமாட்டி யானைகள் வர்றதை தடுத்துடலாம். ஆனா யானைகள் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ண பிறகுதான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெடிகளை பயன்படுத்துறோம். எங்க கருவியில பாத்தீங்கன்னா வெடிச்சத்தத்தின் மூலமாட்டு தான் இந்த யானைகள் வந்து ஓடுது. அந்த வெடிச்சத்தையும் நாங்க இதில் பதிவு செஞ்சிருக்கோம். யானைகள் வரும்போது அதை முன்கூட்டியே அறிஞ்சு இது செயற்கை முறையில வெடிச்சத்தத்தை உருவாக்குது. அந்த வெடிச்சத்தம் ஏற்கும் போது யானைகள் வந்து வராது. அதனால மக்களையும் வயல்களையும் நம்ம பாதுகாக்கிறோம். யானைகள் வந்து ஊருக்குள்ளேயும் வயலுக்குள்ளேயும் வர்றதை தடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க உருவாக்கின கருவி இதுதான். இதுல வந்து மொத்தம் நாங்க 4 விதமான செட்டப் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து முதல்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் டிடெக்டர் சிஸ்டம், தென் கண்ட்ரோல் போர்டு சிஸ்டம், அங்கிருந்து ஆடியோ பாம் பிளாஸ்ட் கிரியேட்டிங் சிஸ்டம், அடுத்து GSM ஆட்டோ டயலர் சிஸ்டம். இதுல முதல்ல வந்து இன்ஃப்ராரெட் டிடெக்டர் சிஸ்டம் வந்து யானை வர்றதை டிடெக்ட் பண்ணி நேர கண்ட்ரோல் போர்டுக்கு தெரிவிக்கும். இந்த கண்ட்ரோல் போர்டுக்கு தேவையான கரண்ட் இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாட்டு இந்த பவர் சிஸ்டத்துக்கு வந்து அங்க இருந்து இந்த கண்ட்ரோல் போர்டு செயல்படுது. கண்ட்ரோல் போர்டுல இருந்து தான் மற்ற எல்லாத்துக்கும் தேவையான பவர் சப்ளை கொடுக்கப்படுது. இந்த கண்ட்ரோல் போர்டு வந்து தென் இந்த ஆடியோ பாம் பிளாஸ்ட் கிரியேட்டிங் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இந்த பாம் பிளாஸ்ட் சிஸ்டம் வந்து செயற்கை முறையில ஒரு வெடிகுண்டு சத்தத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்துல GSM ஆட்டோ டயலர் சிஸ்டத்தையும் அது ஆக்டிவேட் பண்ணுது. அது வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புது. கரெக்டா 2 நிமிஷத்துல நமக்கு ஒரு காலம் கொடுக்குது. இதை நாம பயன்படுத்தி யானைகள் வர்றதை தடுத்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு யானை வந்து இப்ப காட்டுல இருந்து வருதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யானை வந்து இப்ப இந்த இன்ஃப்ராரெட் டிடெக்டரை கிராஸ் பண்ணுது. அந்த நேரத்துல யானைகள் வர்றதை இண்டிகேட் பண்றதுக்காக வேண்டி இந்த லைட்டை நாங்க வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரத்திலே பாம் பிளாஸ்ட் சவுண்ட் கிரியேட் ஆயிடும். இந்த பாம் பிளாஸ்ட் சவுண்ட் கேட்கும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த GSM சிஸ்டமும் நமக்கு வந்து மெசேஜ் அனுப்பும். கரெக்டா ஷார்ப்பா 3 மினிட்ஸ்ல நம்மளுடைய போனுக்கு மெசேஜ் நமக்கு வந்து கிடைச்சிடும். அந்த மெசேஜ்ல எந்த டைம்ல எந்த இடத்துல யானை வந்திருக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடும். ஒருவேளை அவங்க மெசேஜையும் கவனிக்கலைன்னா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு கால் போயிடும். அந்த கால்ல யானை வந்திருக்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்திடும். இதுல இந்த இன்ஃப்ராரெட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை இதுக்கு முன்னாடி பேங்க் போன்ற இடங்கள்ல ஆட்கள் வர்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இதை பயன்படுத்தி இருக்காங்க. அதே சிஸ்டத்தை தான் நாங்க இப்ப இங்கேயும் பயன்படுத்துறோம். ஆனா யானைகள் மட்டும் வர்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இதை நாங்க தயாரா யூஸ் பண்றோம். இந்த கருவியை உருவாக்குறதுக்கான முயற்சியில கடந்த 2 வருஷமா நான் ஈடுபட்டிருந்தேன். அதுல வந்து இந்த இன்ஃப்ராரெட்டை உருவாக்குறதுக்கு தான் நான் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து 4 மாடல் வந்து செஞ்சு அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை. 5வது மாடல் செய்யும் போது தான் அது வந்து எனக்கு கரெக்டான அவுட்புட் எனக்கு கிடைச்சது. அதுல வந்து இந்த இன்ஃப்ராரெட் டிடெக்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. அதை குறைஞ்ச விலையில செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து ரொம்ப நாள் அதுக்காக வேண்டி நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபியூச்சர்ல இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோல் சிஸ்டத்தை வந்து 1 by 1 50 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இதை வந்து நாங்க வந்து பொருத்தலாம் அப்படின்னு இருக்கோம். அப்படி வந்து பொருத்தும் போது யானை வந்து இந்த பக்கத்துல இருந்து வந்துச்சுன்னா இந்த இன்ஃப்ராரெட் டிடெக்டர் பீம் வந்து அதை டிடெக்ட் பண்ணி உடனே இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் போர்டை யூஸ் பண்ணி இதை உடனே ஆக்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த ஸ்பீக்கர்ஸ் எங்க ஃபிட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் சைட்ல நம்ம வந்து ஃபிட் பண்றோம். சோ இப்ப யானை வந்து வருது அப்படின்னாக்கா ஆப்போசிட் சைட்ல இருந்து சவுண்ட் கேட்கும் போது யானைகள் வந்து வராது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மேல பாத்தீங்கன்னா நாங்க வந்து சோலார் போர்ட்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்கோம்.
இதை வந்து சோலார் மூலமாட்டி இதுக்கு தேவையான மொத்த கரண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃப்ராரெட் டிடெக்டர் சிஸ்டத்தையும் ஸ்பீக்கர் சிஸ்டத்தையும் நான் வந்து பெரிய அளவில் வைக்கணும். அப்போ ஸ்பீக்கரை வந்து நம்ம பெரிய ஸ்பீக்கர்ஸை இதில் பயன்படுத்தணும். இன்ஃப்ராரெட் டிடெக்டர் சிஸ்டத்தை வைக்கும்போது 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் இன்ஃப்ராரெட்டை வந்து பொருத்தலான்னு இருக்கோம். ஆனால் இன்ஃப்ராரெட் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி தான் வரும். அதை குவிச்சு நேர்கோட்டில் அமைக்கிறோம். இதை வந்து வனத்தோட எல்லையிலேயே நம்ம வந்து பொருத்திடலாம். அதனால யானைகள் வனத்தோட எல்லையை தாண்டும் போதே அதை கண்டுபிடிச்சு நம்ம யானைகளையும் மனிதர்களையும் காப்பாற்றிடலாம். சேதங்களை தவிர்த்து பாதுகாப்பை மேம்படுத்த உதவும் 3 அறிவியல் கண்டுபிடிப்புகளை இந்த வாரம் பார்த்தோம். இவை போன்ற இன்னும் பல கண்டுபிடிப்புகளோட தொடர்ந்து வரும் வாரங்கள்ல உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.